Hello students, I am Rajarajeshwari. நம்ம இப்ப தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல 10th standard exercise 6.2 sums பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இப்ப பார்க்க போறது third sum. To a man standing outside his house, the angle of elevation of the top and bottom of a window are 60 degree and 45 degree respectively ன்னு கொடுத்திருக்காங்க. If the height of the man is 180 centimeter and if he is 5 meter away from the wall, what is the height of the window அப்படின்னு கொடுத்துட்டு within bracket root 3 equal to 1.732 கொடுத்திருக்காங்க. இது வந்து value of root 3. root 3 யோட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இதை வந்து நம்ம சம் போடும்போது நம்ம அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப அகைன் இப்போ சம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு மனுஷன் வந்து a man வந்து ஸ்டாண்டிங் அவுட் சைடு his house, அவரோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறாரு. இப்ப நம்ம வந்து அந்த வீடை வந்து இதோ இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இதுதான் அவரோட வீடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இங்க அவர் நிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா the angle of elevation of the top and bottom of the window, இங்க இருந்து அவர் வந்து அந்த வீட்டினுடைய ஜன்னலை பாக்குறாருன்னு சொல்லியிருக்காங்க. மேல அதாவது டாப் ஆஃப் த விண்டோ பாக்குறது 60 டிகிரில பாக்குறாரு, பாட்டம் ஆஃப் த விண்டோ வந்து 45 டிகிரில பாக்குறாரு. If the height of the man is 180 centimeter, பாத்தீங்கன்னா அந்த மேனோட ஹைட்டும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. அதனால இப்போ வந்து இங்க நிக்கிறாருன்னா அவரோட ஹைட் நம்ம இங்க வரைஞ்சுக்கலாம். 180 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் நிக்கிற இடம் அவரோட ஹைட்டும் சேர்த்து கொடுத்திருக்கிறதுனால நம்ம அவருடைய இதுக்கும் சேர்த்து நம்ம இப்படி ஒரு லைன் போட்டுக்கிட்டோம்னா நமக்கு வந்து அப்போ உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இஃப் ஹி இஸ் 5 மீட்டர் அவே ஃப்ரம் த வால், இங்க இருந்து அவர் எவ்வளவு தூரம் தள்ளி நிக்கிறார்னா 5 மீட்டர் தூரத்துல தள்ளி நிக்கிறார். அந்த அவருடைய வீட்டுக்கு வெளியே 5 மீட்டர் தூரத்துல அவர் நிக்கிறாரு. வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ, அப்ப விண்டோட ஹைட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவர் வந்து டாப் ஆஃப் த விண்டோ வந்து 60 டிகிரில பாக்குறாரு, பாட்டம் ஆஃப் த விண்டோ வந்து 45 டிகிரில பாக்குறாரு அப்படின்னும் போது விண்டோ வந்து நம்ம இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ அவர் நிக்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டா ஒரு லைன், ஒரு ஹொரிசான்டல் லைன் ஒன்னு வரைஞ்சுக்கலாம். வரைஞ்சோம்னா அவருடைய ஐ சைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது ஹொரிசான்டல் லைனா நம்ம எடுத்துக்கலாம். அப்புறம் அவர் கீழ இருந்து மேல பாக்குற எலிவேஷனை நம்ம இந்த மாதிரி வரைஞ்சுக்கலாம். இது வந்து 60 டிகிரி. அவர் வந்து இதுதானே ஜன்னல், ஆக்சுவலா ஏபின்றது ஜன்னல்னு எடுத்துக்கோங்க, விண்டோன்னு எடுத்துக்கோங்க. இந்த டாப் ஆஃப் த விண்டோவை அவர் 60 டிகிரில பாக்குறாரு. அப்புறம் பாட்டம் ஆஃப் த விண்டோ வந்து பி. அந்த ஐ சைட்ல இருந்து நீங்க எடுத்துக்கணும், கீழ இருந்து நீங்க இப்படி வரையக்கூடாது. ஏன்னா அவரோட ஹைட் கொடுத்திருக்கிறதுனால நம்ம இங்க இருந்து அவரோட ஐ சைட்ல இருந்து அவர் பாக்குற டாப் ஆஃப் த விண்டோ 60 டிகிரி, பாட்டம் ஆஃப் த விண்டோ வந்து 45 டிகிரின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சு. இந்த விண்டோடைய லென்த் வந்து ஏபின்னு அசியூம் பண்ணிக்கிறோம். அவரோட ஐ சைட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறத நம்ம வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இத டின்னு எடுத்துக்கோங்க, இதை ஈன்னு எடுத்துக்கோங்க, இதை எஃப்னு எடுத்துக்கோங்க. சோ இப்ப இந்த டயக்ராம பொறுத்த வரைக்கும் ஏபி வந்து விண்டோ, ஏடின்றது வந்து பில்டிங், ஏடின்றது பில்டிங், இடின்றது அவர் நிக்கிற டிஸ்டன்ஸ் உடைய எவ்வளவு தூரத்துல தள்ளி நிக்கிறாரு அப்படின்னு வேற என்ன டேட்டா கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 60 டிகிரி, 45 டிகிரி, 180 சென்டிமீட்டர், 5 மீட்டர் எல்லாமே நம்ம எழுதிட்டோம். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த விண்டோ, இப்போ நீங்க கண்டுபிடிக்க போறது இதுதான், ஏபி தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, இப்போ இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன செய்யலாம்னா எங்க உங்களுக்கு ட்ரையாங்கிள் இருக்குன்னு பாருங்க. இப்போ யூ ஹாவ் here you have one big triangle one, that is FAC ன்னு ஒரு triangle இருக்கு. இதுதான் 90 டிகிரில இருக்கு பாருங்க. FAC ன்னு ஒரு triangle எடுத்துக்கலாம். ஏன்னா 60 டிகிரி இருக்க ஆங்கிள் இருக்க triangle எதுனா FAC. அப்புறம் FBC ன்னு ஒரு குட்டி triangle இருக்கு, அது 45 டிகிரி இருக்க triangle. இத பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. ஏபின்றது பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே வந்து ரெண்டு ட்ரையாங்கிளுமே இல்ல, இது வந்து FACலயும் இருக்கு, FBCலயும் இருக்கு. as well as இது வந்து ஒரே சைடுல இல்ல, அந்த சைடுல ஒரு பார்ட்டா இருக்கு இந்த ஏபின்றது. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த FAC ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி
நம்ம ஏசி கண்டுபிடிச்சிட்டு எஃபிசி ட்ரையாங்கிளை யூஸ் பண்ணி பிசி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏசில இருந்து பிசியை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏபி கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா இன் ட்ரையாங்கிள் எஃப்ஏசி எடுத்துக்கலாம். இந்த 5 மீட்டர் இருக்கு இல்லையா, அந்த இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் சேமா இருக்கும். ஸோ எஃப்சியும் அதே 5 மீட்டர் தான். ஸோ நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா இதனுடைய லென்த் இருக்கு இல்லையா, எஸ், இப்போ இன் ட்ரையாங்கிள் எஃப்ஏசி. அதுக்கு முன்னாடி எஃப்இன்றது த மேன் இஸ் ஸ்டாண்டிங் அந்த 180 சென்டிமீட்டரை நம்ம மீட்டரா மாத்திக்கலாம். ஹைட் ஆஃப் த மேன் is equal to 180 centimeter, that is equal to 1.8 meter இருக்கும். இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். in triangle FAC. FAC பொறுத்த வரைக்கும் which is opposite side அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆங்கிள் இருக்க opposite side AC. இதனோட length adjacent side வந்து 5 meter. So tan 60 degree is equal to opposite side is AC. AC by 5. AC by FC. AC by FC. So that is equal to AC by 5. You know tan 60 ஓட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியும். That is √3 is equal to AC by 5. So இந்த 5 இங்க கொண்டு வந்தீங்கன்னா AC is equal to 5√3. So AC கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த குட்டி ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. இன் ட்ரையாங்கிள் FBC. FBC பொறுத்த வரைக்கும் இது என்ன ஆங்கிள்னு கேட்டிங்கன்னா 45 டிகிரி. ஸோ tan 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு இந்த குட்டி ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் சைடு வந்து BC, அட்ஜசன்ட் சைடு வந்து FC. ஸோ BC by FC. ஸோ BC பொறுத்த வரைக்கும் அதனோட லென்த் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்படியே BC எடுத்துக்கோங்க. FCயோட லென்த் உங்களுக்கு தெரியும் 5. You know the value of tan 45. Value of tan 45 is 1. 1 is equal to BC by 5. இந்த 5 மேல கொண்டு வந்தீங்கன்னா BC is equal to yes, BC is equal to 5 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து AC வந்து 5√3 மீட்டர், BC வந்து 5 மீட்டர். நமக்கு வந்து எது வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா AB வேணும். ACல இருந்து BCயை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா AB கண்டுபிடிச்சிடலாம். ஸோ AB is equal to AC minus BC. ஸோ AC நமக்கு என்னன்னு தெரியும், it is 5√3 மைனஸ் BCயோட வேல்யூ என்னன்னு தெரியும் 5. ஸோ 5 காமனா வெளில எடுத்துருங்க. √3 minus 1. √3யோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இங்க கொஸ்டின்ல பாருங்க. √3யோட வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 5 into 1.732 minus 1. 1.732ல 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், 5 into 0.732 இல்லையா. இத 1.732ல 1.000 இப்படி சப்ராக்ட் பண்ணணும். நீங்க இந்த 1 கடைசியா எழுதி சப்ராக்ட் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.732 கிடைக்கும். இதை நீங்க மல்டிப்ளை பண்ணலாம். 2 5s are 10, 0 balance 1, 3 5s are 15, 15 plus 1 16 balance 1, 7 5s are 35, 36. So carry over is 3. So the answer is 3.660 or இத வந்து நீங்க வந்து எப்படி எழுதலாம்னா 3.66 மீட்டர் அப்படின்னு எழுதலாம். So இது வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த AB that is the height of the window அப்படின்னு கடைசியா எழுதுருங்க. Height of the window is equal to 3.66 meter அப்படின்னு எழுதி முடிச்சிடலாம். இப்போ இந்த சம் பொறுத்த வரைக்கும் நீங்க டயக்ராம் பார்ட் கரெக்டா எழுதிட்டீங்கன்னா you can find it easily. ஸோ இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று ஸ்மால் ட்ரையாங்கிள் ஒன்று வச்சு நீங்க வந்து இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். இந்த மேனோட ஹைட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதில் அப்ளை பண்ணலை. அவங்க கொடுத்துருக்காங்க, பட் இது வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ண முடியாத மாதிரி இருக்கு.
ஸோ பரவாயில்ல உங்களுக்கு. ஸோ கொஸ்டினை நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் டயக்ராம் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஐ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் த சம் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூம்மா.